Hi everyone, welcome to Stayvari Educational Group Information Platform. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா MCC நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஜி கவுன்சிலிங் 2024ல் அப்பியர் ஆன எல்லா யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு, அப்படி இல்லை கார்டு மூலியமாக அமௌண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டுக்குமே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 1 to 15 டேஸில் வந்து ரீஃபண்ட் ஆகிரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 1 to 15 டேஸில் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா அவங்கவுங்க பேங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, கிரெடிட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் வந்து உங்களோட queries வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எனக்கு இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட ரீஃபண்ட் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரோல் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், என்ன பேங்க் டீட்டெயில்ஸ், எந்த டேட்டில் வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷனல் குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.